அபியும் விஜய் எல்லாருமே வந்து கோயில்ல இருக்காங்க. அப்போ அந்த வெயிட்டுக்காக வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அபி கடைசியா அந்த தாலிக்கொடியை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. உடனே இதை பார்த்த அஞ்சலிக்கு வந்து பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. அபி ஒரு நிமிஷம் அதெல்லாம் கழட்டக்கூடாது. எதுக்காக அபி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ வெயிட் ஈக்குவல் ஆகணும்னா வேற ஏதாவது பண்ணு. தாலிக்கொடி எல்லாம் கழட்டக்கூடாது. அக்கா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அக்கா. எனக்கு எல்லாமே தெரியும். இந்த வெயிட்டுக்காக நான் வந்து இந்த தாலிக்கொடியை கண்டிப்பா கழட்டி தான் ஆகணும். இதை பார்த்துட்டு இருக்க ராகவ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு நம்ம போயிட்டு அபிகலத்துல மஞ்ச கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டுறாங்க. இதை பார்த்த முரளிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. முரளி வந்து சுந்தரி கிட்ட போயிட்டு அக்கா இது என்னக்கா இது? அபி வந்து இந்த திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது, நம்ம எல்லாத்தையும் தூக்கி ஒளிய வச்சுட்டோம். ஆனா இந்த டைம்ல போயிட்டு அபி தாலிக்கொடி கழட்டி ஈக்குவல் பண்ணிட்டாலே இந்த வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்ற முடியாதுன்னு நான் நினைச்சு தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம். சே, நம்ம பாக்குற மாதிரியே ராகவ் வந்துட்டு திருப்பியும் அபிகலத்துல மஞ்ச கயிறு கட்டிட்டானே, எனக்கு பார்க்கும்போது பயங்கரமா டென்ஷன் ஆகுதுக்கா. சரி விடு, இப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்னா எல்லாத்துக்கும் நம்ம மேலதான் சந்தேகம் வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. அபிக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி சங்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருதுங்க மேடம் அப்படின்னு சொன்ன உடனே அபிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இதனால அபி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.